हरे कृष्णा परम जय दे श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம். கர்மத்திலேயே ஞானம் பற்றி பகவான் பேசுகிற அத்தியாயம். பதம் 4, 5, 6 பார்க்கலாம். அர்ஜுனன் கேட்குறார், அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதவ் புரோக்தவானிதி. தங்களது பிறப்பு தற்போதையது, சூரியனது பிறப்போ காலத்தால் முற்பட்டது. கல்ப ஆதியில் அவருக்கு நீங்கள் இந்த ஞானத்தை சொன்னதை எப்படி நான் அறிந்து கொள்வது? இது அர்ஜுனுடைய கேள்வி. அதாவது அர்ஜுனன் அறியும் ஆவல்ல இந்த கேள்வியை கேட்குறார். சீடர்கள் குரு கிட்ட அறியும் ஆவலோட கேட்கணும். அதில் என்ன உட்கருத்துனா, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக கேட்பது அப்படின்னு அர்த்தம். அதுதான் வாழ்வின் பிரயோஜனம். தர்க்க புத்தியோட கேட்கக்கூடாது. பரமாத்மா பல அவதாரங்கள் செய்தார். அர்ஜுனன் முன்னாடி இப்போ கிருஷ்ணராக இருந்துகிட்டு இருக்கிறார். அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு பால்யத்திலேருந்து நண்பனாக இருக்கான். ஒன்றாக விளையாண்டு பழகியவன். அதனால் அப்படி இருக்கும்போது எப்போவோ ஆதி காலத்தில் விவஸ்வானுக்கு கீதையை பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். பகவான் பதிலளிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச பகுனி மே வியதிதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நேத்வம் வேத பரந்தபா. எதிரிகளை வாட்டுபவனே, எனக்கும் உனக்கும் பல ஜென்மங்கள் கடந்து போயிற்று. அவை அனைத்தும் நான் அறிவேன், நீ அறியாய். விளக்கம்: ஒருத்தட்ட ரகசியம் இருந்தால் அதை அவராகத்தான் வெளியிடணும், வேற வழி கிடையாது. இப்போ பகவான் இந்த அத்தியாயத்தில் தாம் வந்து போனதுடைய ரகசியத்தை, நோக்கத்தை அர்ஜுனன்ட்ட சொல்ல இருக்கிறார். இந்த பதத்தை கொண்டு தான் சில மத்வாச்சாரியார் ஜீவன் ஈஸ்வரன் அந்த பேதத்தை வந்து விளக்குறார், துவைத சித்தாந்தம் தர்றார். ஜீவர்களுக்கு சித்தி பெறும் ஆற்றல் உண்டு. அதில் முற்பிறவி பற்றி சொல்ல முடியும். ஆனால் தன்னுடைய எல்லா பிறவிகளை பற்றிய ஞானமும் அவனுக்கு வரவே வராது. பகவான் யுக்த யோகி. அவர் சாதனையின் துணை இல்லாமலே யோகிகளுக்கு இறைவனாக இருக்கிறார். காலம் அவரை நெருங்க முடியாது, அல்லது எப்போதும் நிகழ்காலத்திலே இருக்கிறவர். பகவான் வந்து இடம், பொருள், காலம், சூழல், மனிதன், பிராணிகள் எல்லாத்துலேயும் இப்படி நிறைஞ்சிருக்கிறார். அதனால் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். நான் வந்து அனைத்தையும் அறிவேன் பகவானே சொல்கிறார். எங்கே எது நடந்தாலும் பகவான் கவனிக்கிறார். அழியும் பொருட்களில் இருக்கிற மதிப்பு அறிய வேண்டியதை மறக்க வைக்குது. இப்படி மனிதன் வந்து ஞான சூன்யமாக போயிடுறான். அர்ஜுனன் அழிஞ்சு போகிற விஷயங்களான பீஷ்மர், துரோடர், கிருபர் மற்றும் உறவினர்களை பார்த்து பகவான்கிட்ட சொன்ன வார்த்தையை நம்ம நினச்சி பார்க்கணும். யாருக்காக ராஜ்யம், போகம், சுகம் இவற்றுடன் நாம் வாழ விரும்புகிறோமோ அவர்களை கொன்று வாழ்வது எப்படி? அது சரியல்ல. இப்படி கேட்டிருந்தான். ராஜ்யம், சுகபோகம் இதுகளில் அர்ஜுனனுக்கு மதிப்பு இருக்கிறத காட்டுது. வெளி விவகாரங்களை மதிப்பு வச்சிருக்கிற அளவுக்கு உள் விவகாரம் மதிப்பு இழந்து போயிடும். ஆசை பற்றுகளோட தன் சுகபோக வசதிக்காக பொருட்களோட தொடர்பு வச்சுருந்தோன்னா அதுக்கு, அந்த தொடர்புக்கு பரிக்கிரகா அப்படின்னு பேர். அந்த தொடர்பை விடுறதுக்கு அபரிக்கிரகம் அப்படின்னு பேர். கண்ணாடி பாட்டலில் வைக்கிற வண்ணப்பொருள் அந்த பொருளுடைய நிறத்தையே கண்ணாடியும் வாங்கிக்குது. அப்போ தன்னுடைய இயல்பு அங்கே வந்து திரிபடையுது. அதே மாதிரி அசத் அப்படிங்கிற குறைபாடுள்ள பொருட்களை தனதாக ஜீவன் ஏற்றுக்கும் போது அவன் வந்து குறைவுள்ளவனாக மாறிடுறான். இந்த குறையை வந்து போக்குறது பெரும்பாடு. உலகத்துடைய பரபரப்பு காரணம் ஆசை. ஆசைகளால் நிகழ்கால விஷயங்கள் கூட மறந்து போயிடும். செய்ய வேண்டியதுகளில் அறிவும் இருக்காது. அப்படி இருக்க பழைய பிறவி பற்றி எப்படி புரிஞ்சிக்க முடியும்? கடலில் உண்டாகிற அலைகள் மாதிரி பரமாத்மா பல பிறவிகளை எடுத்தபடி இருக்கிறார்.
அதுகள எண்ண முடியாது. தனது சுதந்திரத்தால அவர் வாரார். வரும்போது லோக விஷயங்கள அனுசரிச்சு வாரார். அதனால நாமளும் அவர எடை போடுறோம். மனுஷனுடைய வருகை கர்ம பந்தத்தால சுதந்திரம் இல்லாம நடக்கிறது. இது ஒரு நிர்பந்தம் மனித பிறவிங்கிறது. குறையோட மனுஷன் இருக்கிறதுனால, இறைவனையும் அதே குறையோட பார்த்து எடை போடுறான். ஜீவர்கள் வந்து சாக்கடையால செய்யப்பட்டவங்க. தெருக்கள்ல சாக்கடைய வந்து கண்ணுக்கு தெரியாத மாரி மூடி, மூடி வச்சிருப்பாங்க. அப்படிதான் அத அனுப்புவாங்க. மனுஷன் உண்மையிலேயே அழகா இருந்தா, உடம்ப கடவுள் வந்து கண்ணாடி மாதிரி கொடுத்திருப்பார். கபம், பித்தம், வாயு இதுதான் மனுஷ உடம்பு. எம்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிஏன்னா மியூக்கஸ், பைல் அண்ட் ஏர். கபம், வாயு, பித்தம். பகவானுடைய திருமேனி இப்படி இதுலலாம் செய்யல. அது சுயப்பிரகாசம். அ அந்த தேக ஞானப் பேரொளி அப்படின்னு சொல்லலாம். ஒளியால் ஆன உடல். அந்த பேரொளியோட சம்பந்தம் கொள்ளும்போது, எதுவும் அதே தன்மைய பெறும். இது 4, 5 வரைக்கும். 4, 6 அஜக அபி சன் அவ்யய் ஆத்மா பூதானம் ஈஸ்வரா அபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. நான் தேக பிறப்பற்றவன், அழிவற்ற ரூபமுடையவன், அனைவர்க்கும் ஈஸ்வரன். என்றாலும் எனது பிரகிருதியை வசப்படுத்தியபடி எனது யோக மாயையினால் வெளிப்படுகிறேன். பகவான் இந்த ஸ்லோகத்துல தன்னுடைய 3 தன்மைகள சொல்றார். அஜக அப்படின்னா பிறப்பற்ற தேகம். அவ்யய அப்படின்னா அழிவில்லாத ரூபம். 3 ஈஸ்வரன். அனைவருக்கும் எஜமான். அடுத்த வரியில பிரகிருதி, ஆத்ம மாயையா, யோக மாயைய பத்தி சொல்றார். இது வந்து பகவானுடைய ஆற்றல்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. தன்னை பத்தி சொல்லும்போது அஜக, அவ்யய, ஈஸ்வர அ இத சொல்றாரு. மனுஷங்கிட்ட மனுஷங்க உள்பட எல்லா ஜீவர்களும் பிறப்பாங்க, இறப்பாங்க. பகவானுக்கு பிறப்பு கிடையாது. ஆனாலும் வெளிப்படுறார். அவிநாசி மறைவு கிடையாது. இத இங்க வந்து அவர் மறையிறது வந்து விசித்திர லீலை அப்படின்னு சொல்லப்படுது. 2:28ல எல்லா ஜீவர்களும் பிறப்புக்கு முன் மறைஞ்சு இருந்தாங்க. மரணத்துக்கு பிறகும் மறைஞ்சு போயிடுறாங்க. இடையில மட்டும் தோன்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. மனுஷங்க, பிராணிங்க கர்ம விளைவால பிறக்கிறவங்க. இதுல வந்து 2 குறை உண்டு நமக்கு. ஒண்ணு ஆயுள், இன்னொன்னு வந்து சுக, துக்க அனுபவம். பகவானுக்கு இந்த 2ம் கிடையாது. மேலும் மனுஷன் வந்து பிறக்கிறான். முதல்ல பிறக்கிறது, அடுத்து அ குழந்தையா இருக்கிறது, பாலகனா இருக்கிறது, இளமையா இருக்கிறது, வாலிபம் அடையிறது, முதுமை, மரணம். இப்படி மாற்றங்கள்லாம் உண்டு. பகவானுடைய திருமேனியில அது கிடையாது. 15 வயது வரையிலான பருவம் கிஷோர பருவம்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் எப்பவுமே கிஷோர வடிவத்துல இருக்கிறதுனால, கிருஷ்ண கிஷோர் அப்படின்னு அவருக்கு பேர். பகவானுக்கு தாடி மீசை கிடையாது. அவரு தோன்றிய 6வது நாள்ல பூதன அரக்கிய கொன்றார். 108ஆம் நாள்ல சகடன் அப்படிங்கிற அசுரன கொல்றார். இதுகளெல்லாம் ஈஸ்வர தன்மைய காட்டுது. பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய அப்படின்னு சொல்லும்போது, பகவானுடைய இயற்கை அவருக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். இத வந்து சந்தினி சக்தி, சம்வித் சக்தி, ஆகலாதினி சக்தி இப்படி ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறாங்க. சந்தினி அப்படிங்கிறது அவருடைய நித்தியமான சத் ஸ்வரூபம். சம்வித் அப்படிங்கிறது சித் ஸ்வரூபம். ஆகலாதினி அப்படிங்கிறது ஆனந்த ஸ்வரூபம். நமக்கு ஆன்மா மட்டும்தான் சச்சித் ஆனந்தம். பகவானுக்கோ மேனியே சச்சிதானந்தம். பகவான் தோன்றும்போது தம்மோட சக்திகளோட தோன்றுதார். ஸ்ரீமதி ராதை பகவானுடைய உள்சக்தி, கிருபாதேவி பக்தி அதிகாரி. கிருஷ்ண பக்தி பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும்தான் இத புரிஞ்சுக்க முடியும். துர்கா பகவானுடைய பகிரங்க சக்தி. ஜீவர்கள் வந்து பகவானுடைய தடஸ்த சக்தி. அதாவது விளிம்புல இருக்கிறவங்க, பூனையாட்டம். ஆன்மீக உலகுக்கும் தாவலாம், ஜட உலகுக்கும் அந்த பூனை தாவலாம். அப்படி ஒரு சுதந்திரம் இருக்கு. அ நெருப்புல வந்து உஷ்ணம், வெளிச்சம்னு 2 சக்தி உண்டு. இந்த 2ம் நெருப்புக்கு புறம்பும் இல்ல, உட்பட்டதும் கிடையாது. பிரிக்க முடிஞ்சா தான் அது புறம்பானது. அபின்னம் அப்படின்னா, அ அதாவது இது வந்து புறம்பும் புறம்பானதாவும் சொல்லக்கூடாது, உட்பட்டதாவும் சொல்லக்கூடாது. ஏன்னா, மந்திரங்கள், மூலிகைகளால நெருப்புடைய உஷ்ணத்த மட்டுமே இல்லாதபடியும் செய்ய முடியும். தீப்பெட்டியில நெருப்பு மறைஞ்சிருக்கு. காஞ்ச மரத்திலயும் நெருப்பு மறைஞ்சிருக்கு. சூரிய ஒளிபட்டு அதுகெல்லாம் காயுது. காயும்போது அந்த அக்னிய வாங்கி உள்ள வச்சுக்குது. சூரியன்ல இருந்து நெருப்ப மட்டும் வாங்கி தனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு.
மறைஞ்சிருக்கிற சக்திய வசப்படுத்துனோம்னா, நமக்கு பிரயோஜனம் உண்டாகுது. அதேபோல பகவான் தன்னுடைய சக்திய கொண்டு தன்னை அவராகவே வெளிப்படுத்துறார், எதையும் செய்றார். மனுஷன் அப்படி இல்ல. அவன் சில சமயம் சக்திய இழந்திருப்பான். ராதா தேவி, சீதா தேவி, ருக்மிணி இவங்க எல்லாருமே பகவானுடைய திவ்ய சக்திகள். பகவான் பரமாத்மாவா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறார். தம்முடைய திவ்ய சக்திகள் இவங்கள கொண்டு அவர் வந்து பல லீலைகள செய்றார். உருவமற்ற வழிபாட்டுல இந்த சக்திகள் பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லப்படுது. உபாசனையில பக்தின்னு சொல்லப்படுது. பக்தியில பொதிஞ்சு இருக்கிற ஆனந்த ஆற்றல் பகவானுடைய ரூபத்த தியானிக்க நம்மள வந்து ஈர்க்குது, தியானம் செய்யும்படி. பிரிவு சேர்க்கை, அதாவது விப்ரலம்ப சம்போகா. இது இப்படி 2 இருக்கு. பகவானுடைய பக்தி ரூபத்துல இந்த 2 வடிவங்கள் உண்டு. பகவான் பிரிவ தரும்போது பக்தன் துயரால துடிக்கிறான். துக்கம், விரகம் அப்படிங்கிற தீயால அவனுடைய உலகப்பற்று அப்ப பொசுங்கிருது. பக்தர்களுக்கு விரகம் பகவானுடைய அருள். இந்த விரக வடிவிலான துயர் பிரம்ம வித்யை விட உயர்ந்தது. களங்கமற்ற பக்தியால, பக்தன் மீதான விருப்பத்தால பகவான் வந்து இதுவரைக்கும் தோன்றி இருக்கிறார். விவேகம், விசாரம் இப்படிங்கிற சாதனங்களை விட வியாசர் சொன்ன விஷயங்கள கேட்டு அவர அடையிறது எளிது. சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னா, தம்முடைய யோக மாயைய பத்தி சொல்றாரு. இறைவன மறைக்கிற 2 விஷயங்கள் அறியாமை, யோக மாயை. மனுஷங்கள்ல அறியாமையும், இறைவன்ல யோக மாயையும் இருக்குது. மூடர்கள் பகவான அறிய மாட்டாங்க. இது அறியாமை. கண்ணன நேர்ல பார்த்த துரியோதனன், துச்சாதனன் இவங்கெல்லாம் பகவான ஏத்துக்கல. இது அறியாமை. துச்சாதனன் கௌரவ சபையில திரௌபதிய அவமானம் பண்ண சேலைய பிடிச்சு இழுக்கும்போது, பகவான் தன்னுடைய யோக மாயையினால புடவைய வந்து வளரச் செய்றார். இது வந்து யோக மாயை. ஒரு பெண்ணின் சேலை வந்து பிடுங்க முற்படும்போது, பகவானுடைய பிரபாவம், அந்த யோக மாயை அங்க வெளிப்பட்டது. இப்படி ஆத்ம மாயையா அப்படிங்கும்போது இந்த 2யும் நாம நினைச்சு பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா.